சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேமரா நானும் ஷோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஷோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம கூட இருக்கிறது டாக்டர் விருதுநாதன் இருக்கார். ஸோ இவர் கிளினிக்கல் நியூரோ சைக்காலஜிஸ்ட். சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சு சொல்கிறத விட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது. ஏன்னா இப்போ டாக்டர்ஸ்ட்டை பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொய்யே சொன்னாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்மளை தெளிவாக ட்ரீட் பண்ணி நமக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பல வருடங்களாக கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இங்கே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தூக்கமின்மை ஒன்று. ரெண்டாவது லைக் என்ன தலைவலி அப்படிம்பாங்க. அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக சில பேர் அதுக்கான காரணம் தெரியுமோ இல்லையோ தெரில, மைக்ரேனும்பாங்க. இந்த மாதிரி பெயர்கள் மட்டும் எங்களுக்கு தெரியுது. அது கரெக்டாக நாங்கள் சொல்கிறது உண்மையா, இதெல்லாம் ஏன் வருது எங்களுக்கு தெரில. ஆனால் இப்போ எங்களோட அப்பாவையோ எங்களோட தாத்தாவையோ கேட்கும்போது அவங்களுக்கு ஒத்த தலைவலின்னு ஒன்று இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. 8 மணி நேரம் படுத்தா கரெக்டாக தூங்கிடுறாங்க. ஏன் எங்களால் முடியறதில்ல? கரெக்ட். இது ஒரு அருமையான கேள்வி. இன்றைய காலகட்டத்துக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ முதல்ல தூக்கமின்மை எடுத்துக்கோங்க. ஸ்லீப் டிஸார்டர்னு எடுத்திங்கன்னா இப்போ ஒரு பெரும் பழக்கம் என்ன ஆகிட்டுதுன்னா, எலக்ட்ரானிக் கேட்ஜெட், மொபைல், டேபு, சிஸ்டம், டிவி, இது பெரும்பாலும் ஃபோன் தான். நிறைய நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த ஃபோனில் வரக்கூடிய ரேடியேஷன் எவ்வளோ தூரம் பிரெயினை பாதிக்கணும்னு உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது அது மாதிரி டிவி, இந்த லேப்டாப் பக்கத்தில், டேப் இதெல்லாம் பக்கத்தில் இது அதில் இப்போ சில பேர் இந்த ப்ளூடூத்து காதில் இந்த ஹெட்செட் இயரிங்கை ரொம்ப பாதிக்குது. ஆராய்ச்சி பூர்வமாக நிறைய சொல்லுவோம். அதனால் நான் யாரும் சொன்னேன், தயவுசெய்து எடுத்துருங்க. நீங்கள் 40 வயசுலேயே பர்மனெண்ட் இயரிங் எய்ட் போடுற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்லுவேன். அப்புறம் ஏன்னா இதெல்லாம் ரிசர்ச் பூர்வமாக உலக ரீதியில் எனக்கு வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் அந்த உணரல இன்னும். அதுக்கு அளவுக்கு அவங்களோட பாதிப்பு தெரியாதனால உணரல. மெலோட்டினின் ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த மெலோட்டினின் செக்ரேட் ஆனாலும் படுக்கும்போது என்ன சொல்கிறோம், லைட் ஆஃப் பண்ணு, இருட்டாக இருக்கணும். அந்த இருட்டில் தான், அந்த டார்க்னஸ் தான் மெலோட்டின் செக்ரேட் ஆகுது. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, இப்போ டேப்லெட்லேயே வாங்கி சாப்பிட்றாங்க. அதை குழந்தைங்களுக்கு சிறப்பாக கொடுக்குறாங்க. டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க மெலோட்டின் கலந்து. தூக்கம் இல்லைனா இருக்கக்கூடும். இதெல்லாம் தேவையில்லை. நான் என்ன சொல்ல, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குழந்தைங்க விளையாட விடுங்க. நீங்களும் நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். சைக்கிளிங் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், ஜாகிங், என்ன உங்களுக்கு பிடிக்குமோ பண்ணுங்கள். பட் அந்த ஈவினிங் ஒரு ½ an hour யூ மஸ்ட் மேக் யுவர் பாடி ஃபிசிக் டு எக்ஸாட். அந்த எனர்ஜி கம்ப்ளீட்டாக அது சோர்வடையணும். சோர்வடைந்து நீங்கள் சாப்பிட்டு போய் படுத்திங்கன்னா 10 நிமிஷம். நான்லாம் இன்றைக்கும் படுத்த 10 நிமிஷத்தில் தூங்கிடுவேன். இது ஸ்லீப்புக்கு மாத்திரை போடுறது தவறான பழக்கம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 0.25 ஆரம்பிப்பாங்க, 5, அப்புறம் 1, 2. இன்றைக்கி அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. 18 வருஷமாக அதை பெருமையாக சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. அவங்களை என்ன கேட்டிங்கன்னா, படுக்கும்போதே அந்த பாக்கி இருக்குது, இந்த டேக்ஸ் பாக்கி இருக்குது, அந்த இது இருக்குது, அந்த இது எல்லாத்தையும் தேவையில்லாத தேவையெல்லாம் போட்டு என்ன இருந்தாலும் நீங்கள் படுக்கும்போது தூக்கி போட்டு படுங்க. காலையில் எடுத்து சிந்திச்சுங்க. அப்போ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ கேட்டிங்களா, பிரெயின் அண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆனால் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக மெலோட்டினை செக்ரேட் பண்ணி தூங்கிடுறோம். ஸோ நம்ம கையில் தான் சொல்யூஷன் இருக்குது. நம்ம அதை பண்ணுறது இல்லை. இது ஒரு ரீசன். தலைவலின்னு எடுத்திங்கன்னா அதில் 3 இருக்குது. டென்ஷன் ஹெடேக், டென்ஷன் வாஸ்குலேட்டிக், வாஸ்குலேட்டிக். டென்ஷன் ஹெடேக்ங்கிறது சில பேர் சின்னதுக்கெல்லாம் பதட்டம் அடைவாங்க. ஒரு சின்னது பையன் 1 மார்க் குறைஞ்சிட்டா இப்போ டென்ஷன் ஆகிடுவாங்க. கொஞ்சம் பிபி ஏறிட்டால் டென்ஷன் ஆகிடுவாங்க. கொஞ்சம் பால் கவர் லேட்டாக போச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. குளிக்கும்போது பாத்ரூமில் மோட்ரு தண்ணிக்கு டென்ஷன். இது எல்லாத்துக்கும் டென்ஷன். வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ இந்த டென்ஷன் வரவங்களுக்கு அவங்களோட ஆன்சைட்டி, பதட்டம் கொடுக்கும்போது இது மைண்டு பிரெயினை பாதித்து அதனால் வரக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உடைய ஏறுமாறான செயல்பாடுகளில் டென்ஷன் இடைக்கு வருது. அப்போ டென்ஷன் ஓவர் கம் பண்ண உங்களுக்கு என்ன பிடிக்கும், பாட்டு கேட்கலாம், மெடிடேட் பண்ணலாம், என்ன உங்களுக்கு பிடிக்கும். நான் இதுதான் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன பண்ணுவேன். பட் அதுக்காக ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங் அதெல்லாம் தவறு. இதெல்லாம் நெகட்டிவ் திங்ஸ். இட் இன்க்ரீஸ் த ப்ராப்ளம். நான் சொல்கிறது பாசிட்டிவ் சைடில் சொல்கிறேன். பாட்டு கேட்குறது, வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, அதில் ஒரு அரட்டை அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு புக்கு படிக்கிறது, ஒரு மியூசிக் இல்லை மொட்டை மாடியில் உட்காந்து நெட்சர்ஸை பார்க்குறது, என்ன பிடிக்கும் பண்ணுங்க. பட் டோன்ட் டூ ஃபார் ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் அந்த மாதிரி விஷயத்தில் போனால் இன்னும் இட் வில் அக்ரவேட். இது மாத்திரை போடுறதுலாம் கூடாது. அந்த வாஸ்குலர் ஹெடேக்குங்கிறது அது ஒரு நியூரலாஜிக்கல் ஹெடேக். அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸுனால் வருங்கிறது இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மருத்துவங்கிறது முதல்ல டயக்னோசிஸ். அதில் இப்போ என்னென்னா, முன்னெல்லாம் டயக்னோசிஸ் கிளினிக்கல் டயக்னோசிஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். இப்போ நான் ஞாபகம் 77 மதுரை மெடிக்கலில் ப்ரொஃபஸர் வெங்கோவரான்னு இஸ் ரெனோன்டு நியூரோ சைக்காட்ரிஸ்ட். அவர் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு குரு, மென்டர். அடுத்து டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் ஜெகநாதன், இவங்க செகண்ட் மென்டர்ஸ். இவங்கெல்லாம் என்னுடைய மென்டர் இந்த ஃபீல்டில் வருது.
அப்போ ஒரு ஓபியில் நாங்கள் கேஸ் பார்க்கும்போது நல்ல ஞாபகம் வரும். ஒரு கேஸ் ஷீட்டில் ஒரு பேஷண்ட் மெமரி லாஸ் சொல்கிறார். நான் அவர் சொல்கிறத விட்டுட்டு நான் என்ன எழுதுனா அம்னீசியான்னு எழுதுனேன். விருதுநாதன் அப்படின்னார். என்ன சார்? டோன்ட் ரைட் டயக்னோசிஸ். அவர் சொல்லிக் கொடுத்து யூ ரைட் வர்பாட்டின்னு சொல்கிறத எழுது. அவங்க சொல்கிறது அப்படியே எழுது. எனக்கு ஃபோன் நம்பர் மறந்து போகுது, பேர் மறந்து போகுது, காலையில் என்ன சாப்பிட்டேன்னு மறந்து போகுது, ஒரு போகும்போது எனக்கு இது அப்படியே எழுது. நம்ம டயக்னோஸ் பண்ணோம். டோன்ட் டயக்னோஸ் பண்ணால் யூ மேக் மிஸ்டேக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே தான் அப்புறம் டாக்டர் ராமமூர்த்தி எல்லாருமே சொல்லிக் கொடுத்தது என்னென்னா சிம்டம். இப்போ மறதின்னு எடுத்திங்கன்னா மறதிங்கிறது ஒரு பெரிய டோன். அந்த மறதியில் வந்து படிப்போம். நேற்று கூட பிள்ளைங்க கேட்டாங்க ஒரு ப்ரோக்ராமில் 2 நாளைக்கு முன்னே, படிச்சுட்டு ஹாலுக்கு போகிற எக்ஸாம் மேலே பிளாங்க் ஆகிடுதுங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மறதி வேறு. அது டென்ஷன் பதட்டத்தினால் வரக்கூடிய மறதி. சில பேருக்கு வயசானவங்க 50 வயசு 60 70 வயசு இருக்கும். அவங்களுக்கு காலையில் என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது, ஃபோன் நம்பர் தெரியாது, பிள்ளைங்க எத்தனைன்னு சொல்லுவாங்க, பெரிய பையன் பேர் தெரியாது, சின்ன பையன் தெரியும், ஒரு பேர குழந்தைங்க பேரை மாற்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு விதமான இது வந்து ஏஜ் ரிலேட்டட் மெமரி லாஸ். அது முதுமையினால் வரக்கூடிய மெமரி. இது மாதிரி அந்த மறதியிலே பல விஷயங்கள். அப்புறம் டென்ஷனால் மறதி நிறைய பேர் இருக்கும். சாவி வச்சுட்டு விட பக்கத்துலேயே சாவி இருக்கும். பர்ஸை வச்சு தேடணும். எங்கே என் பர்சன் வீட்டில் ஒரே கற்றுன்னு கத்தி எல்லாரும் பண்ணணும். பார்த்தா பக்கத்தில் தோல் ஆட்டை போட்டு தேடுறதுமாங்க அந்த காலத்தில். அது மாதிரி போகணும். இதெல்லாம் வந்து ஒரு உளவியல் சார்ந்து. அப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இந்த ஷார்ட்டில் வந்து டெஸ்ட்டுகள் இப்போ போனீங்கன்னா எல்லோரும் ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்துருவாங்க, டிக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு தள்ளிட்டு நம்ம மேக்சின் படிக்கிற மாதிரி தள்ளிட்டு ஒன்றும் இல்லை நார்மல்வாங்க. நீங்கள் நிறைய கேள்வி எதிர்பார்த்துட்டு போயிருப்பீங்க. இது வந்து தவறாக ரைட்டாக நான் இங்கே பேச விரும்பலை. என்ன நான் சொல்கிறேன்னா, கிளினிக்கலில் வந்து எங்களுக்கெல்லாம் கற்றுக்கிட்டது கிளினிக்கல் டயக்னோசிஸ் முக்கியமாங்க. அவங்க சொல்கிற சிம்டமை உள்வாங்கணும். அந்த சிம்டமில் எப்படி ஆரம்பிச்சது, அதனுடைய பேக்ரவுண்ட் என்னென்ன, எத்தனை வருஷமாக இருக்குது, எந்த டைமில் வருது. இப்போ தலை சுற்றல் எடுத்திங்கன்னா தலை கிட்னிஸில் பல வகை இருக்குது. குனிஞ்சு தலை சுற்றுற ஒரு டைப், நிமிந்து பார்த்தா ஒன்று வரும், டக்குன்னு குனிஞ்சோம்னா கீழே சுற்றும், ஒன்று பில்டிங்கே சுற்றும், ஒன்று நமக்கு கழுத்து மட்டும் சுற்றும், ஒன்றுக்கு அந்த ஆப்ஜெக்ட் சுற்றும். இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அந்த வெர்டிகோவில் இத்தனை வகை இருக்குது. அப்போ நீங்கள் அது நல்ல டீப்பாக அந்த பேஷண்ட்கிட்ட கேட்டிங்கன்னா தான் வரும். அப்போ கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான் முதல்ல முக்கியம். அதுக்கு பிறகு வேணும்னா டெஸ்ட்டுகளை தேவைப்பட்டால் எழுதலாம். நீங்கள் இப்போ போனீங்கன்னா ஒரு நல்ல சீனியர் கன்சல்ட் போனீங்கன்னா டெஸ்ட் எடுத்து எழுத மாட்டாங்க. ஈவன் சில டாக்டர் ஜுரத்துக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் விட்டுட்டு ஒன்றும் ஆனாம்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு குரோசின் சாப்பிட்டு, பேராசிட்டமல் சாப்பிட்டு, இத்தனை டோஸ் ஏஜுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுக்கு கொடுப்பாங்க. 3 நாள் கழித்து சரியாகலைன்னா தான் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ண டைஃபாய்டா மலேரியா. அதுதான் முறையானது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. போன உடனே ஒரு லிஸ்ட் எழுதுறேன். அதுதான் ஜனங்கள் விரும்புகிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் விருப்பம் இதுதான். இதை நான் கொடுக்கல, இந்த டாக்டர் ஒரு டெஸ்ட்டே பண்ணல, இவர் என்ன டாக்டர் அப்படி ஒரு ஊசி போடல, இதெல்லாம். ஸோ அதனால் இந்த ஷார்ட் டேர்மில் டயக்னோஸ் பண்ணுறதுல பிழைகள் நிறையா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மிஸ் கிளினிக்கல் சிம்டம். ஏடிஹெச்டிங்கிறது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். தமிழில் சொல்லணும்னா அதிக துருதுருப்பு கவனச்சிதறல். இன்னொன்று ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். அதெல்லாம் ஆட்டிசம்னா ஒரு செல்ஃப் ரிலேட்டட், தே டோன்ட் மிக்ஸ் வித் த அதர் சொசைட்டி ஆர் அதர் பீப்புள் தான் அதனுடைய மீனிங். பட் ப்ரைமரி ஆட்டிசம் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் ஏஎஸ்டி 0 to 100 அந்த ஸ்பெக்ட்ரமில் சிம்டம் இருக்கும். இப்போ 5 சிம்டம் இருந்தால் அது ஒரு 20% இருக்கலாம், ஒரு 10 சிம்டம் இருந்தால் அது 30. இதுதான் ஒழிய யூ கான் கால் இது ஆட்டிசம் சொல்கிறது தவறு. இப்போதைக்கு DSM-5 அதுபடி நான் சொல்கிறேன். அதுபடி பார்த்தா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அதில் சில சிம்டங்கள் இருக்கும். சில குழந்தை சொன்னதையே சொல்லும், உனக்கு என்ன வேணும்னா ஒரு வார்த்தையிலே சொல்லும். அடுத்தது ஒரு நீ வாட் இஸ் யுவர் நேம் கேட்டிங்கன்னா அதே வாட் இஸ் யுவர் நேம் திருப்பி சொல்லும். இது வேணுமான்னு கேட்டிங்கன்னா வேணுமான்னு கேட்கும். ஆனால் எல்லாத்துக்கும் சொல்லாது. சில விஷயங்கள் அதில் என்னென்னா ப்ராசஸிங் இதெல்லாம் வந்து நியூரோ பயாலஜிக்கல் டிசார்டர். இன்னொன்று SLD ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லணும். ஆனால் டிசார்டர் தான் அது வேர்ல்டு வைட். இப்போ டிசபிலிட்டிங்கிற ஆக்டிவாக சொல்கிறோம். ஏர்லியர் அதுக்கு பேர் டிஸ்லெக்ஸியா ஆனாங்க, அப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டினா இப்போ ஸ்பெசிஃபிக் லேர்னிங். இது மூணுமே என்னென்னா வளர்ச்சியில் வரக்கூடிய ஒரு பின்தங்குதல். இது டெவலப்மெண்டல் சொல்லணும்னா 2 டெவலப். ஒன்று மோட்டார் டெவலப்மெண்ட். இப்போ தலை நிற்கிறது, உட்கார்றது, குப்புத்துக்கிறது, தவழ்கிறது, பிடிச்சி நிற்கிறது, அப்புறம் நடக்க, இதெல்லாம் மோட்டார் மைல்ஸ்டோன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த நடைமுறையில் வரக்கூடிய ஒரு உடல் சார்ந்த மூமெண்ட்ஸ் டெவலப்மெண்ட். இன்னொன்று பேச்சு கம்யூனிகேட். அது வந்து 9-10 மாதத்தில் சைல்டு தாத்தா மாமா அத்தங்கம், 10-12 மாதத்தில் அம்மா மாமா அத்தன்னு ஒரு 20 வார்த்தை பேசும். ஒரு வயசு 1.25 வயசில் அம்மா வேணாம்பா, அம்மா போதுமா, அம்மா எனக்கு மம்மு கொடு, எனக்கு பிக்ஸ் கொடு, அப்பா எப்போ வருவார், இந்த மாதிரி 2-3 வார்த்தையில் பேசும். இது நார்மல் டெவலப்மெண்ட்.
இதில் தாமதம் இப்போ 3-4 மாதத்துக்கு தலை நிற்கிறது 6-7 மாதம் ஆச்சுன்னா ஒரு கன்சர்ன், அது ரெட் ஃப்ளாகுமோ. இப்போ 6-7 மாதத்தில் உட்காருது 10 மாதம் வரைக்கும் உட்காரல அப்படின்னா அது ரெட் ஃப்ளாக். ரெட் ஃப்ளாக்னா ஒரு அறிகுறி. ஸோ இப்போ 1.5 வயசு 2 வயசு நடக்கலைன்னா கொஞ்சம் லேட். அப்போ எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, தாத்தா லேட்டாக இருந்தால் பாட்டின்னு வந்து ஊரில் அந்த காலத்தில் சொல்லி, இப்போ அதெல்லாம் அப்டேட்டட். ஏன்னா அது தள்ளக்கூடாது. அந்த 2 வயசு அதுவும் அதிகம். அந்த குழந்தை நடக்கலைன்னா அதில் ஏதோ ஒரு உடனே அது செக்கப் பண்ணோன்னா போய் பயப்பட வேணாம். அது என்ன காரணம்னு பார்த்தா அதுக்கு உண்டான பயிற்சிகளை கொடுத்தா சரியாக போயிடும். அதுமாதிரி பேச்சு வரலன்னா, இப்போ நான் சொன்னேன் உங்கள் அப்பா 8 வயசு இருப்பாங்க, உங்கள் தாத்தா 10 வயசும்பாங்க, அது அப்பா காலம். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஒரு என்னுடைய அனுபவத்தில் 1 வயசு குழந்தைக்கு 3 வயசு அறிவுத்திறன் இருக்குது, 3 வயசு குழந்தைக்கு 6 வயசு அறிவுத்திறன் இருக்குது. இன்றைக்கி 5 வயசு குழந்தைங்க அந்த அளவுக்கு நாலெட்ஜு, ஊட்டச்சத்து, இந்த சோமெனி ஃபேக்டர், இம்யூனைசேஷன், ஊட்டச்சத்து, அவேர்னஸ் எல்லாமே சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு அறிவுத்திறன், காக்னிட்டிவ் எபிலிட்டி கூடிடுது. அதனால் அந்த வயசுக்கு மேலே அவங்களுடைய நாலேஜ் இருக்கும் பிள்ளைங்களை. அதை சமாளிக்க தெரியல. இது ஒரு பக்கம். இது வந்து இப்போ இந்த 3 பார்த்தீங்கன்னா, இந்த 3மே வந்து இப்போ ஏடிஹெச்டின்னு எடுத்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு 10 குழந்தைங்க எடுத்திங்கன்னா 4-5 குழந்தைங்க பார்க்கலாம். இப்போ ஏஎஸ்டின்னு எடுத்திங்கன்னா ஒரு 10ல் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்கும். அதாவது ஒரு 2 to 3%. அது இப்போ 5-10% ஆகிருக்குங்கிறான். பட் இந்தியாவில் ப்ராப்பர் ரிசர்ச் கிடையாது. நான் சொல்ல வெஸ்டர்ன் ஸ்டடீஸ், அமெரிக்கன் ஸ்டடீஸ், வெஸ்டர்ன் ஸ்டடீஸ் தான். கற்றல் குறைபாடு எடுத்திங்கன்னா இது நானும் பார்த்துருக்குறேன். ஒரு 20-25% ஆஃப் சில்ட்ரனுக்கு கற்றல் குறைபாடு. அது ரீடிங்கில் இருக்கும், ரைட்டிங்கில் இருக்கும், ஸ்பெல்லிங்கில் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸில் இருக்கும், அல்லது காம்பினேஷனில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சிவியரிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ இதில் இதெல்லாம் என்னென்னா, இது வந்து வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக். இந்தியாவில் இதுக்கு ஒரு முழுமையான ஒரு ஸ்டடியோ ஒரு இதுவோ கிடையாது. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ஏடிஹெச்டி பிள்ளைகளுக்கு நாங்கள் 94-95 ஒரு ரிசர்ச் பண்ணோம். ஒரு 74 கேஸ். அதில் ஒரு பேப்பரை படித்தோம், இந்தியன் சைக்காட்ரிக் சொசைட்டியில், சவுத் ஜோன் கான்ஃபரன்ஸ். வி காட் அவார்ட். அதில் என்ன ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சோன்னா, ஏடிஹெச்டி சில்ட்ரன் வந்தால் கற்றல் குறைபாடு ஸ்க்ரீன் பண்ணுங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்தோம். 40% ஆஃப் ஏடிஹெச்டி சில்ட்ரன் அசோசியேட்டட் லேர்னிங் டிஸார்டர்னு வந்தது. அப்போ ஏடிஹெச்டியில் வந்து அவனுக்கு கற்றல் குறைபாடு, ரீடிங்கில் ப்ராப்ளம் இருக்கா, ரைட்டிங்கில் இருக்கா, ஸ்பெல்லிங்கில் இருக்கா, மேத்ஸில் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி கற்றல் குறைபாடு வந்து அவன் கவனிச்சதில் இருக்குது, உட்காரில் சேட்டை பண்ணுறான் அப்படின்னா ஏடிஹெச்டி இருக்கான்னு ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே கோமார்பிட் அசோசியேட்டட் டிஸார்டர்னு ஒரு நியூ நாலேஜ். இது வந்து 2013 ஒரு ஆஞ்சலிகான்னு ஒரு லேடி, ஒரு நியூரோ சைக்காலஜிஸ்ட், பிரிட்டிஷ் சைக்காலஜி சொசைட்டி ஸ்பேர்மேன் அவார்டு வாங்கியிருக்கு. அந்த தியரியில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, பிரைமரி ஏடிஹெச்டி அண்ட் பிரைமரி ஏஎஸ்டிங்கிற ஒன்று இருக்கும். ஆனால் இருந்தால் 2 கோமார்பிட் தான். அது கோமார்பிட் அசோசியேட்டட். இப்போ ஒரு ஏடிஹெச்டி சைல்டு இருக்குன்னா அவனுக்கு 30-50% ஏடிஹெச்டி இருந்தால் 50-70% ஏஎஸ்டி இருக்கும். 50-70% ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் இருந்தால் 30-50% ஏடிஹெச்டி இருக்கும். அப்போ அதை ஏஎஸ்டின்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டுமே நீங்கள் ட்ரீட் பண்ணால் அந்த சைல்டு நல்லா ஆகிடுங்க. அதனுடைய கான்செப்ட் இதை நான் ஏற்றுக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடைமுறையில் நாங்கள் பார்க்குறோம். ஓகே சார். ஸோ இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இதை ஒருத்தருக்கு இது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும்? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கும், அது காமனாக எல்லாம் சொன்னால் டாக்டர் பண்ண மைல்டு ஆட்டிசம், மைல்டு மாடரேட்டும் கிடையாது. இதில் இன்னொரு என்னென்னா, இது என்னுடைய என்ன இப்போ எங்கள் சீஃப் டாக்டர் ராமமூர்த்தியெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, நெவர் யூஸ் நெகட்டிவ் வேர்டும்பாங்க. எதிர்மறையான வார்த்தைகள். நெகட்டிவ்னா இது ஆட்டிசம் சொன்னால் நீங்கள் 5 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், முதல் குழந்தையாக இருக்கும். நீங்கள் அது ஆட்டிசம் ஃபஸ்ட் சொன்னீங்கன்னா ஷாக் ஆகிடும். இது கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்குது, கொஞ்சம் லேட்டாக பேசுகிறாங்க, கொஞ்சம் சோஷியல் பிஹேவியர் இல்லை, கொஞ்சம் கம்யூனிகேஷன், இதுக்கெல்லாம் பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்க கேட்பாங்க கூகுளில் பார்த்துட்டு ஆட்டிசம் ஆமாம். இதில் என்ன, இதில் ஒரு பெரிய வருத்தத்தோடு சொல்கிறேன்னா, இந்த சோஷியல் மீடியா, கூகுள் இதெல்லாம் நல்லது தான். இப்போ ஒன்று ஏஐன்னு ஒன்று புதுசாக வந்து இது எல்லாம் நல்லது தான். பட் ஆனால் அதில் வந்து உள்ள விவரங்கள், அதுக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ், இன்ஃபர்மேஷன் வந்து ரிலையபிலிட்டின்னு எடுத்திங்கன்னா ஐ வில் சே 10% only reliable. 80-90% it is not reliable because they are not authentic. யாரும் கொடுக்குறாங்க, யாரும் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் ரிசர்ச் பண்ணி ஒரு ஆராய்ச்சி மூலமாக கொடுக்கக்கூடிய விவரங்கள் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஐ மேபி ராங். இது என்னுடைய கருத்து, அனுபவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ ஏடிஹெச்டின்னு எடுத்திங்கன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, கவனிச்சதில் இருக்கும், இம்பேஷண்ட்டாக இருப்பாங்க, பொறுமை இருக்காது, பரபரன்னு இருப்பாங்க, சொல்லி முடித்த உடனே என்னாச்சு ரெடியாகும்பாங்க. அது பால் கொதிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். என்ன ஸோ எல்லாத்துலேயும் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன உள்ள சொன்னியாம்பாங்க. டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல் மம் பண்ணிவிட்டு ஆன் வாட் த ஹெல்மா, இதெல்லாம் இம்பேஷன்ஸ் இருக்கும். நடக்கும்போது ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க. எல்லாமே செயல்பாடு. இது வந்து ஏடிஹெச்டியில். அதில் இன்னட்டென்டிவ் டைப்னா கவனிச்சதில் இருக்கும். அதில் 3 டைப். ஹைப்பர் ஆக்டிவ் இம்பல்ஸ்னா துருன்னு இருப்பாங்க, வெடுக்குன்னு பதில் சொல்லுவாங்க, யோசிக்காமல் பதில் சொல்லுவாங்க, அப்புறம் சாரியே சொல்ல மாட்டாங்க. தெரியும்
4வது வந்து கம்பைன் டைப்னா எல்லாமே கவனிச்சதில் இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும், இம்பல்சிவாக இருக்கும். அது வந்து இட் ஹாஸ் பி ட்ரீட்டட் ப்ராப்பர்லி. ஏஎஸ்டிங்கில் வந்து எக்கோலேலியான்னு சொல்லலாம், சொன்னதே சொல்லி இப்படி சொல்கிறது. ஒரு பொருளை அடுக்குவாங்க, கழிச்சு போடுவாங்க, திரும்ப அடுக்குவாங்க. அன்டயரிங் ரிப்பீட் ரெஸ்ட்ரிக்டட் ரெப்பரேட்டிவ் ஆர்ஆர்பிஎம் திரும்ப திரும்ப அதே வேலையை செய்வாங்க. அப்புறம் இந்த வீல் ஆப்ஜெக்ட் காரு, ஃபேனு, ரொட்டேஷனில் அதிகமாக அவங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி. இதெல்லாம் உடனே நீங்கள் ஏஎஸ்டின்னு வந்துடக்கூடாது. நான் சொல்லுறேன்னா, இப்போ இருமல் இருக்குன்னா ட்ரை காஃப்னு சொல்லுவோம், ஃப்ளம் காஃபும்போம். அந்த ஃப்ளம்லேயே வெள்ளைச்சளி, ஒரு பச்சை கலர், மஞ்சள் கலர், இதெல்லாம் வச்சு அதே மாதிரி தான் இதெல்லாம் ஒரு அறிகுறி. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து தனியாக உட்காந்து இது பண்ணுவாங்க. ஒரு கேட்டிங்கன்னா ஒரு வாக்கியத்தில் ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் சம் சிம்டம். கற்றல் குறைபாடில் வந்து எழுத்துப்பிழைகள் வரும், படிக்கிறதுலையும் வரும், எழுதுறதுலையும் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொடுத்தான் இருக்குது, அவன் துணைக்கால் விட்டுடுவான், கெடுத்தான் மீனிங் போய்டும். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்குன்னா அந்த வேர்டில் ஓபிபியூவில் ஒரு பி விட்டு ஓபியூஆர் போடுவான், உச்சரிக்கிற மாதிரி ஸ்பெல்லிங் எழுதுவாங்க. இப்போ சேர்னு எழுதிங்கன்னா சிஎஃப்சிஆர் போடுவான். இது மாதிரி எழுத்துப்படைகள் ஆங்கிலத்தில் தமிழில் வந்து இதெல்லாம் ஒரு அறிகுறிகள். இது ரீடிங்கில் இருக்கும், ரைட்டிங்கில் இருக்கும், ஸ்பெல்லிங்கில் இருக்கும். இதெல்லாம் கற்றல் குறைபாடுக்கு அறிகுறி. அதே மேத்ஸில் போடுவான், கேரி ஓவரில் போடுவான். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், பிஏடியாக எழுதுவாங்க தலைகளை, எம்ஏடபிள்யூன்னு எழுதுவாங்க, 21 12ன்னு எழுதுவாங்க, 12 21. ஆனால் கணக்கு கரெக்டாக போடுவாங்க. எழுதும்போது இந்த மிரர் ரைட்டிங் சொல்கிறது, 5 தலைகளாக எழுதுவாங்க, 7 தலைகளாக எழுதுவாங்க, 9 தலைகளாக எழுதுவாங்க. அப்புறம் அது மாதிரி 1 to 3 எழுத சொன்னீங்கன்னா 9 வரைக்கும் கரெக்டாக எழுதுனா 11 12 வந்து 12 வந்து 2 போட்டு 1, 3 போட்டு 1 போடலாம். 13 சொல்லுவோம், ஆனால் 3 போட்டு 1 போடலாம். 14மா 4 போட்டு 1மா. இதெல்லாம் கற்றல் குறைபாடுக்கு ஒரு அறிகுறி. சூப்பர் சார். இதுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் எதனால் இது இப்போ எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறதுனால எனக்கு வருமா, அந்த மாதிரி என்னென்ன காசஸ் இருக்கும் அதை பற்றி இது காசஸ்ன்னு எடுத்திங்கன்னா 4 வகையான காசு சொல்கிறாங்க. ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி டெவலப்மெண்டல் டிலே நடக்கிறது, உட்காருது, மைல் ஸ்டோன் டிலேமா, மோட்டார் மைல் ஸ்டோன், ஸ்பீச் டெவலப்மெண்ட் தாமத்தினால வரும். இன்னொன்று அந்த பர்த் காம்ப்ளிகேஷன், பிறக்கும் பொழுது சில கொடி சுற்றி பிறக்கிறது, ஃபர்ஸ்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி இதில் வருதுங்கிறது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஜெனட்டிக்ஸ், அப்பா அம்மாவுக்கு இருந்தால், தாத்தா பாட்டிக்கு இருந்தால், ஃபேமிலியில் ஜீன்ஸ் மூலியமாக வருதுங்கிறது இருக்குது. அதுவும் நாங்களும் பார்த்துட்ருக்குறோம். பட் எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிங்கன்னா அதுக்கு முறையான ஆராய்ச்சி இல்லை இன்னும். பட் இட் இஸ் கோயிங் ஆன். இன்றைக்கி கிரே ஏரியா ஆஃப் மெடிக்கல் ஃபீல்டுன்னு எடுத்திங்கன்னா இந்த ஏடிஹெச்டி ஏஎஸ்டி எல்டி தான் இன்னும் முழுமையாக எங்களால் இது யாரும் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு டெஃபினட்டாக நோபல் ப்ரைஸ் கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இது ஒரு காமன் இஷ்யூஸ் அமங் சில்ட்ரன் இன்றைக்கி உலக ரீதியில் நான் சொல்கிறேன், நாட் இந்தியா, உலக ரீதியில். அடுத்தது 4வது அப்புறம் பர்த் காம்ப்ளிகேஷன் டூரிங் ப்ரெக்னன்சி ஃபார் மதர். இப்போ ஒரு பேறு காலத்தில் அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது, அதுக்கு சில மருந்துகள் சாப்பிட்றாங்க, இதனால் வருதுங்க ஒருத்தி. 4வது வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் டூரிங் ஃபஸ்ட்டு 4 months ஆஃப் ப்ரெக்னன்சிங்கிறது. இது நான் முழுமையாக நான் பார்த்துட்ருக்கேன், அனுபவப்பூர்வம். இது ஒன் ஆஃப் த மேஜர் காஸ். இது நான் நிறைய பார்க்குறேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு 4 months அந்த தாய்க்கு வந்து ஸ்ட்ரெஸ், அது வந்து எப்படி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், என்ன ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அவங்கள பாதிக்குது நிறையா. இது என்ன காரணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுனால அவங்களுடைய இப்போ இதில் இன்னொரு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்ல போனால், இந்து சம்பிரதாயத்தில் இந்த சீமந்தன்னு ஒன்று வைப்பாங்க, 3 மாதத்தில் ஒரு பூச்சொரிதல்னு வைப்பாங்க, 5 மாதத்தில் ஒரு மருந்து. எப்படி அந்த 9 மாதம் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து சொந்தக்காரங்களாம் வந்து ஒரு சடங்கு பண்ணிக்கிட்டு, இது எதுக்கு வச்சாங்கன்னா, அவங்களாம் படிக்கல வழியாக நிறைய நாலேஜ் உள்ளவங்க, ரொம்ப அவங்களாம் படிக்காத டாக்டர்கள்னு சொல்லலாம், மேதைகள்னு சொல்லலாம். அது எதுக்கு வச்சாங்கன்னா, அந்த மாதிரி சொந்தக்காரங்க வந்து போகும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ், என்னை சுற்றி ஒரு கும்பல் இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, என் குழந்தை நல்லா சந்தோஷமாக அந்த 9 மாதம் அந்த பெண்ணை வச்சுக்கிறது இது மாதிரி. ஆனால் இன்றைக்கி இந்த சம்பிரதாயங்கள்லாம் காலப்போக்கில் சுத்தமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வருத்தத்தோடு சொல்கிறேன். சீமந்தம் மட்டும் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு ஹோட்டலில் ஒரு மண்டபத்தில் வைப்பாங்க. காலையில் 9 மணிக்கு எல்லாம் வருவாங்க, முயல் எழுதுவாங்க, சாப்பிட்டு போடுவாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா அம்மா, மாப்பிள்ளை கூட ஆஃபீஸ் மீட்டிங்னு போயிடுவார். இன்றைக்கி அது மாதிரி ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான சம்பிரதாயங்களை உண்டு பண்ணாலே அந்த மன உளைச்சல், மனச்சோர்வு, மன பாதிப்பை குறைக்கலாம். இதெல்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அவங்க கொண்டு வந்தது சைக்கலாஜிக்கலாக, அதை வந்து ரிலீஜியஸாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் நிறைய பாதிக்குது. இது நிறைய நான் கேள்விகளையும் குழந்தைகளும் பார்த்துட்ருக்குறேன். இது வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த காஸ். இதில் நிறைய கேஸ் பார்க்குறோம், ஏடிஹெச்டி, ஏஎஸ்டி, இதில் ப்ரைமரியாக ஒரு காஸ். எல்டிலையும் அது மாதிரி காசு இருக்குது. இது நிறைய நாங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது, ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது பேரண்ட்ஸ் கேட்டால் அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் டாக்டர், அப்போ எனக்கு ஒர்க் ப்ரெஷரு, என் ஹஸ்பண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார், குழந்தைக்கு காம்ப்ளிகேஷன், இதெல்லாம் 5 வருஷம் கழிச்சு இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். ஆனால் இந்த 4 காசும் இருக்குது. பட் 4மே
எதுன்னு கேட்டிங்கன்னா ஆல் த 4 ஆர் ப்ரெசன்ட், 4மே இருக்குது இன்றைக்கி. அதில் 4வது ஸ்ட்ரெஸ் இது மேஜராக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். லைக் குழந்தைங்கள்ங்கிறத விட்டுடலாம், யங் அடல்ட்ஸ் லைக் இப்போ இருக்கிற எங்களுக்கு உடம்புல வர பிரச்சனைகளுக்கும் எங்களோட மைண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? நிச்சயமாக இருக்குது. சி, மைண்ட் அண்ட் பிரெயின் ஆர் இன்டர்வோவன். பிரெயினுடைய ஃபங்க்ஷன் தான் மைண்டு, மைண்டினுடைய ஸ்ட்ரக்சர் தான் பிரெயின். இதை நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா என் பிரெயின் சொல்லுது. இப்போ பாலாஜி கேட்குறாங்க, அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுது. நீங்கள் கேட்குற கேள்வியை உடனே ப்ராசஸ் பண்ணி இந்த ஏரியாவில் இதை நீ சொல்லுங்குது. இதெல்லாம் அந்த நியூரான்ஸ். அந்த நியூரான்ஸ் வந்து நியூரோ கெமிக்கலில் கனெக்ட் ஆகி ப்ராப்பராக கனெக்ட் ஆகும்போது என்னால் பதில் சொல்ல முடியும். இதுக்கு நாலேஜ், அனுபவங்கள், நம்மளுடைய இது எல்லாமே அதுக்கு கண்ட்ரோல் பிரெயின் அண்ட் மைண்ட். மைண்டு பாதித்தா பிரெயின் அஃபெக்டும், பிரெயின் பாதித்தா மைண்டை பாதிக்கும். இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று. அதனால தான் நாங்கள் சொல்லுவாங்க யூ ரிலாக்ஸ்ன்னு சொல்கிறேன்னா தட் ஹெல்ப்ஸ் யூ. இது பிரெயினுள்ள 2 எனர்ஜி, ஒன்று கெமிக்கல் எனர்ஜி, இன்னொன்று எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது தான் அந்த நியூரான்ஸை ஃபயர் பண்ணுது. கெமிக்கல் எனர்ஜிங்கிறது நம்ம சாப்பாடு, ஆகாரங்களை வருது. அதில் நியூரோ செரோட்டோனின், அசிட்டில் கோலின், டோபமின் அப்படின்னு சொல்லி நியூரோ டிரான்ஸ்மிட். இது வந்து கரெக்டாக செயல்படும் பொழுது அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக நினைவாற்றல், கான்சன்ட்ரேஷன், தூக்கம் எல்லாமே வரும். இதில் கொஞ்சம் மாறுபாடு. அதனால தான் ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, சிலதெல்லாம் தவிர்க்கணும், உங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வாமை வரும் அப்படிங்கிற சொல்கிறது இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சரியாக செயல்படுறதுக்கு தான் சொல்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை.